நான் உங்கள் வேக்கே பேசுறது, நானே கேட்குறது நீங்கள். ஸோ இன்னைக்கான பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நல்லா இருக்க போகுதுன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பெரிய லாங் ட்ரிப் போக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு போக போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டு தான் போக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரீம் ஆசை. கேரளா கிளம்பியிருக்கோம். இப்போ ஆரம்பிக்கிறோம். சாமி கும்பிட்டாச்சு, தேங்காய் உடச்சாச்சு, நல்லபடியாக கிளம்புறோம். நல்லபடியாக கிளம்பிட்டு இப்போ பெட்ரோல் பங்கில் போயிட்டு நம்ம செல்லத்துக்கு முதல் டேங்கை ஃபில் பண்ணிட்டு, ஏன்னா செல்லம் காலம் வரக்கூடாது, செல்லம் தான் முக்கியம். ஆமாம், நல்லபடியாக பூஜை போட்டிருக்கு. போக போக எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். பாய். நான் எஸ்கே, கே இதை போடுறேன். கட்ட கொஞ்சம் பளிச்சுன்னு போடாண்டாமா, லைட் கலர்ல போட்டு செல்போனை மூஞ்சுக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றான். என்ன பண்றா? நீ பண்ண அட பண்ணாட என்ன உங்க அப்பா கூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? என்ன அவ்வளவுதான் போடல. கட்டாயிட்டு 10 லிட்டரா கொடுக்கணும். அதெல்லாம் மயம் பொண்ணு பொறுமாட்டி சிந்தாம ஒத்து பாய். எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ நானா ஓட்டுறா? இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து அரை மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரெண்டாவது இப்போ நம்ம சாப்பிட்றக்கான நிப்பாட்டின லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவு சத்திரன்னு ஒரு ஊர். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு முன்னாடியே, தென்காசிக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம இருக்குன்றது சரியாக தெரில. அங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு தெரியாது. அடூர்னு, கேரளாவில் அடூர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதில் எப்படி போகிறோம் 7 மணி ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஒரு 6:30 போல் 5 ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் நைட்டு போய் ரூமை தேடணும். ரூம் தேடுறதா பெரும் பிரச்சனை. ரூம் தேடுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்ப்போம், ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், அவ்வளோ தூரம் போய் பார்ப்போம். போக எங்களுக்கே தெரியல, எங்கெல்லாமோ போகணும் பிளான் வச்சுருக்கோம். போயிட்டு சொல்கிறோம் சரியா? சரி, ஓகே, லாகிங் கண்டினியூ பண்ணுறோம். பாய், டாடா. சொல்லப்பா என்ன மட்டமாமே. சொல்லு, சொல்லு, சிரிக்காத ஒருவே கேரளா வந்துட்டோம், ஆனா கேரளா வரல. புரியல. அதாவது கேரளா பார்டர்ல தான் இருக்கும். நம்ம அடூர்னு ஒரு ஊர்ல இருக்கோம். இங்க வந்தா நைட்டு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கோம். ஆக்சுவலா எதனால நாங்க இங்க ஸ்டே பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, சாயந்தரம் ஈவினிங் லேட் ஆயிடுச்சு. வண்டியில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனா நம்ம காத்து ரொம்ப லோவா இருந்துச்சு, இறங்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு எங்க ஒர்க் ஷாப்புக்கு முதல்ல தெரியல. அதனால ஒரு ஒர்க் ஷாப்ல இருந்து நான் காத்து அடிச்சுட்டு சரி, அப்புறம் இருட்டாயிடுச்சு. நமக்கு முன்னப்பின அந்த இடத்துக்கு வந்ததே கிடையாங்கிறதுனால சரி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு பிளான் போட்டுருந்துச்சு. அப்படி சொல்லும் போது நம்ம பஸ் ஸ்டாப், இங்கே நம்ம அடூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு லாட்ஜ் வந்துருச்சு. இங்கே ரூம் கூட தங்கிருந்தோம். பேசிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இங்கே அங்கே போனால் பேசினோம் சொன்ன மாதிரி. சரி, நாளைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு டைம் போட்டு நாங்கள் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஒரு திடுக்கிடும். நாங்க வந்து வேகமான் போட்டுதான் பிளான் பண்ணி வந்தோம். ஆனா என்ன பிரச்சனை, வேகமான்ல பேராகிளைடிங் பண்ண முடியாது. ஏன்னா காற்று ரொம்ப இருந்தது. இப்ப கேன்சல் பண்ணாங்க, மேப்ல பார்த்தேன். அதனால இப்ப அங்கேயும் போக முடியாது. ஆலப்புழா போலான்னு பார்த்தா அங்க போட்டிங் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அதுவும் எவ்வளவு பேசுறதுக்கான 3000 அவ்வளவுதான். 4000 1 கோடி நீ பார்த்த 1 கோடி 4000 ரூபாய் என்னமோ பிரைஸ் போட்டிருக்கு. 12 hours என்னமோ போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு 4-5 இடத்துக்கு போட்டு போற மாதிரி தான் இதுல போட்டிருந்தாங்க. அதுவும் நான் டீமா போனா நல்லது. நம்ம 2 பேர் தான் போயிருக்காங்க. அதுவும் பட்ஜெட்ல தான் வந்திருக்கு.
அதனாலதான் இப்ப என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு காட்ட கிளம்புவோம். ஆமா, அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நாங்க எப்படி மலை ஏறணுமோ அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கணும். அப்படியே ரிட்டர்ன்ல அந்த சைடு கேரளா போக போறோம். ஆமா, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு பிளான் நமக்கு என்னதான் இருக்க போகுதுன்னா, அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ். அது எங்க போகும், எங்க ஆரம்பிச்சு எங்க போய் நிக்கும்லாம் தெரியாது. வீடியோ பார்த்துட்டே வாங்க. நாங்க மொத்தம் பைக்ல கேரளா வந்து கேரளா வராமையே ரிட்டர்ன் அடிக்க போறோம். நாங்க தான் கேரளா உள்ள போகாம ரிட்டர்ன் அடிச்சு மீண்டும் வீட்டுக்கே போக போறோம். கிட்டத்தட்ட 11:30க்கு ஆரம்பிச்சு நாங்க இங்க கேரளா வந்து ரீச் ஆகும்போது, அடூர் வந்து ரீச் ஆகும்போது 6:30-7 மணி நினைக்கிறேன். இருட்டுச்சு. மெதுவா தான் வந்தோம். ஏன்னா டைம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு 6-7 மணி நேரம் டிராவல் அங்க இருந்து நம்ம தூத்துக்குள்ள இருந்து நம்ம இங்க அடூர் வர்றதுக்கு. பின்னாடிலாம் பழுத்துருச்சு, மின்மினி பூச்சி எறிஞ்ச மாதிரி எரியுது. இதுல காலையில பிளான் வேற 6:30க்கு நாங்க கிளம்புறதா பிளான் இருக்கு. எப்படி எந்திக்க போறோம், என்ன பண்றோம்னு பண்ண போறோம்னு தெரியல. நாளைக்கு காலையில எப்படி நாங்க 6:30க்கெல்லாம் செக் அவுட் பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம், கேரளா வரையும் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா நாங்க காலையில 8 மணிக்கு நாங்க பிளான் போட்டோம். காலையில 8 மணிக்கு பண்ணி 11 மணிக்கு கிளம்பி கேரளா வந்திருக்கோம். கேரளா கிளம்பி 11 மணிக்கு பிளான்லாம் முடிஞ்சு 11 மணிக்கு கிளம்பி வந்து இப்ப என்னன்னா திரும்ப ரிட்டர்ன்ல இறங்க போறோம் நாளைக்கு காலைல. இதை நினைச்சாலே கடுப்பா இருக்கு. வந்ததுக்கு உங்களுக்கு கேரளா காட்டியாச்சு. இப்படிதான் இருக்கும்னு வீடியோல பாத்துட்டீங்க. ஊமை படம் மாதிரி இருக்கும். சவுண்ட் இல்லாம வேற ஏதாவது பேக்ரவுண்ட்ல மியூசிக் பாட்டு போட்டா ஸ்ட்ரைக் அடிக்காங்க, காப்பிரைட் அடிக்காங்க. அதனால ஏதாவது ஒரு மியூசிக்கை போட்டு கேரளா வந்திருக்கோம்னு உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. ஆசை மட்டும் தான் போட்டிருக்காங்க, வேற போக முடியல, எங்கேயுமே போக முடியல. கண்டிப்பா போவோம். வேகமான் இருக்குது, வேகமான் பிளான் இருக்கு. இன்னொரு 3 மாசம் கழிச்சு போவோம். அப்போ வந்து நம்ம பசங்க டீம் பெருசா அப்புறம் அந்த டீம் இன்னும் நிறைய பேர் வாரண்ட் இருக்காங்க. அடுத்தது பைக் ட்ரிப்பா இருக்காது. அது இன்னும் பட்ஜெட்ல ட்ரெயின்ல போக போறோம். ட்ரெயின்ல நிறைய வேணும் தான். சரி, ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா, இவன் தூங்க போறான். நான் கொஞ்சம் பையெல்லாம் கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. பையிலாம் மாத்திட்டு தூங்க வேண்டியதான். காலையில கிளம்பணும், சீக்கிரமா கிளம்பணும். நான் அப்பதான் நைட்டுக்குள்ள முடிச்சுட்டு அந்த இன்னொரு விளாக சொன்னோம், அதை சர்ப்ரைஸா கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா அடுத்த ஸ்டே போட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கு.